வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இலங்கை நிலவரம் நடந்து முடிந்த இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றியும், இந்த கிரிக்கெட்டால் இலங்கைக்கு எவ்வித நன்மை ஏற்பட்டது என்பதை பற்றியும் ஒரு ஆய்வு செய்வோம். அதற்கு முதல் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் காணொளிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த காணொளியை பாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோக்குள் நுழைவோம். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஸ்ரீலங்காவிலே நடந்து முடிந்த இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகளிலே ஸ்ரீலங்காவுக்கு மிக ஒரு பெரும் பொருளாதார லாபம் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆமாம் நண்பர்களே, நடந்து முடிந்த ஸ்ரீலங்கா இந்தியா போட்டிகளிலே இலங்கையில் கொழும்பு நகரத்தை அண்மித்த கொட்டல்கள் எல்லாம் மிக நிரம்பி வளைந்தன. அந்த கொட்டல்கள் ரூம்களின் விலைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் எங்கே போவீர்கள்? அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இந்திய அணிகளின் ரசிகர்கள் பட்டாளம் இலங்கையை சூழ்ந்திருந்தார்கள். ஆட்டம் துவங்குவதற்கு முதலே டிக்கெட்டுகள் எல்லாம் வித்திட்டு தீர்க்கப்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. யாரும் கவுண்டரில் வந்து டிக்கெட்டுகள் வாங்குவதற்கு முண்டியடிக்கக்கூடாது என்ற அறிவிப்பும் வந்திருந்தது. இந்த கிரிக்கெட்டை பார்ப்பதற்காக இலங்கை கட்டநாயக்கா விமான நிலையத்தில் பல சிறிய ரக விமானங்கள் நிறையவே வந்திருந்தன. தனிப்பட்ட முதலாளிகள், தனிப்பட்ட ரசிகர்கள் என்ற பலதரப்பட்ட மக்களும் தனி விமானங்கள் வந்திருந்தார்கள். இந்த விமானங்கள் வந்ததால் இலங்கைக்கு லாபமா என்று கேட்டால் லாபம்தான். ஒரு நாளைக்கு ஒரு விமானம் இலங்கையில் தரையிறங்குமாக இருந்தால் அந்த விமானம் அந்த இலங்கைக்கு செலுத்தப்படும் வரி, அதை விட அந்த விமானம் தரித்து நிற்கும் நாட்களுக்காக கொடுக்கப்படும் வரி, இவையெல்லாம் இலங்கையின் அந்நிய செலவாணியை உயர்த்தி இருக்கின்றன. இந்த பாகிஸ்தான் இந்திய கிரிக்கெட்டு நிகழ்வால் இலங்கையின் அந்நிய செலவாணி உயர்ந்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே கிரிக்கெட் ரசிகர்கள் இலங்கை கிரிக்கெட்டில் அணி வெல்லுகிறதோ இல்லையோ, ஆனால் இந்திய பாகிஸ்தான் அணியின் போட்டிதான் இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. இந்த போட்டி வாயிலாக பல தரப்பட்ட மக்களும் மிக லாபகரமாக தங்கள் வருவாயை ஈட்டியுள்ளார்கள். ஹோட்டல்காரர்கள், சிறு தொழில் வியாபாரிகள், இப்படி பல தரப்பட்ட மக்களும் இந்த இந்திய கிரிக்கெட் போட்டிகளிலே நன்மை அடைந்திருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றிலே முதல் இலங்கை அணி விளையாட ஒரு நிகழ்ச்சியை பார்க்க சென்ற ஒரு இலங்கை அதிபர் என்றால் இந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியத்துவம் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே மக்களே, ஒரு விளையாட்டு நிகழ்வால் இலங்கைக்கு பல அந்நிய செலவாணியை ஈட்டி தந்துள்ள ஒரு நிகழ்வாக இந்த இலங்கை இந்திய கிரிக்கெட் விளையாட்டு அமைந்துள்ளது என்றால் அது மறக்க முடியாது. வருங்காலத்தில் இந்திய இலங்கை
கிரிக்கெட் அணி இலங்கையில் மோதுவார்களாக இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் உண்மை. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இந்தியாவிலே விளையாடுவது குறைவு. அவர்கள் விளையாட்டை அவர்கள் அரசியலாக்கிய காரணத்தால் இவர்கள் இருவரும் இந்திய அணியிலோ அல்லது பாகிஸ்தானிலோ விளையாடிக் கொள்வதில்லை. இப்படி வேறு நாடுகளில் விளையாடிக்கொண்டால் செடியொழிய மற்றபடி அவர்கள் இந்த இரு அணிகளும் மோதிக்கொள்வது மிக குறைவு. இன்று இலங்கையிலே இந்த இரு அணிகளும் மோதிக்கொண்டு இலங்கைக்கு அவர்கள் வென்றார்களோ வெல்லவில்லையோ, ஆனால் இலங்கைக்கு பெரும் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுத்துள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனம். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.